வேங்கை வலைவழி உறவுகளுக்கு வணக்கம். 41 பேர் கரூர்ல விஜய் அவர்களுடைய தாவேகா அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல இறந்தாங்க. அதை ஒட்டி நிறைய செய்திகள் நடந்துருச்சு. எல்லா கட்சிகளும் அவங்களோட நிலைப்பாடு போய் பார்க்கறது, அதை பத்தி பேசுறது, இணையத்துல அதுல ஒரு பெரிய அக்கப்போரே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை திமுகவுக்கு ஒத்து ஊதுறீங்கல்ல, கைக்கூலிகள் அப்படின்னு வழக்கம் போல ஊப்பிகள் என்ன பேசுவாங்களோ அதை இந்த தற்குறிகள் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் யார் யார் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, இங்க என்னெல்லாம் எதிர்கருத்துக்கள் வைக்கப்படுது, அதுக்கான நம்மளுடைய பதில்கள், இதை பத்தி தான் இந்த உரையாடல் இருக்க போது. நம்ம கூட நெற்றிக்கன் மகிழனும் அபுபக்கர் தம்பியும் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். முதலாவதாக இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படின்றது நம்ம 3 பேரை சொல்லலாம். முதலாவது காரணம் தாவேகாவுடைய தற்கொலை தொண்டர்கள், குறிப்பா விஜயனுடைய தொண்டர்கள். 2வது காரணம் அரசாங்கம், காவல்துறை, போலீஸ். 3வது காரணம் மீடியா, மக்கள். இதை இவங்களை ஷார்ப்பா சொல்லிடலாம். முதலாவதாக விஜயனுடைய இந்த கரூர் மாநாடு, சரி இந்த பேரணி, இது எப்ப ஷெடியூல் திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னா டிசம்பர்ல திட்டமிடப்பட்டிருந்ததை 2.5 மாசத்துக்கு முன்பாகவே எதற்காக செப்டம்பர் இறுதியில 27ஆம் தேதி மாத்தினாங்க அப்படின்றத சொல்லுங்க. அதான் இப்போ பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இது விபத்து எதிர்பாராம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வாதமே இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் அடிபட்டு போகுது. இது எதிர்பாராமல் நடந்த விபத்து கிடையாது, எல்லாமே திட்டமிடப்பட்டு நடந்த ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா விஜயோட ஈகோனால ஏற்பட்ட ஒரு அது சரி பேரழிவு. கூட்டம் நடந்தது அவரோட ஈகோக்காக நடந்துச்சு. கூட்டத்துல நடந்த அந்த ஸ்டாம்பீடு, அந்த தள்ளு முள்ளு, அதுக்கு பிறகு அதுல மிதிப்பாடுகள், அது எதிர்பாராதுதானே. ஆனா இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல கூட்டினதுக்கு மிக முக்கிய காரணமே விஜயோட அந்த ஈகோ தான். அது என்ன ஈகோ அப்படின்னா, அதைத்தான் நீங்க சொன்னீங்க. விஜயோட இந்த கரூர் நாமக்கல் பயணம் என்பது திட்டமிடப்பட்டு இருந்தது டிசம்பர் மாசம். அது ஏன் இப்ப செப்டம்பர் மாசமே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இதே கரூர்ல சரியா 1 வாரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோட தலைமையில திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸை வச்சு ரொம்ப கேவலமா 1 லட்சம் சேர் போட்டும் உட்கார இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியில. அதேதான். அப்ப அவ்வளோ ஏற்பாடு செஞ்சோம், அந்த இடத்துல மக்கள் திரளவே இல்லை. இப்ப உன் ஊருக்கே உனக்கு போட்டியா, உன் இடத்துல நான் கூட்டம் கூட்டி காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு ஈகோ, ஒரு பொலிட்டிக்கல் போட்டா போட்டியில டிசம்பர் மாசம் போக வேண்டிய ஊருக்கு செப்டம்பர் மாசமே வந்துட்டாரு. நியாயப்படி விஜய் தன்னுடைய 3வது சுற்றுப்பயணத்தை நடத்தி இருக்க வேண்டிய இடம் திருவள்ளூரும் வட சென்னையும். ஆனா அவர் ஷெடியூலை மாத்திக்கிட்டாரு. காரணம் என்ன? செந்தில் பாலாஜிக்கு போட்டியா கூட்டத்தை காட்டணும். அப்ப இதுல தெளிவான மோட்டிவ் இருக்கு, கூட்டத்தை கூட்டணும். இதுதான் முக்கியம், இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்துதான் எல்லா தப்புமே தொடங்குது. விஜயோட அந்த ஈகோ இருக்கு தெரியுமா, டே உன்னோட நான் பெரிய ஆள்றா, இதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்கிற. ஒருத்தருக்காக என் முகத்துக்காக எவ்வளவு கூட்டம் வருது பாருங்கடா. இல்ல, இது என்னன்னா, ஒரு அரசியல் எதிரிகளை அணுகும் போது இந்த மாதிரி திட்டமிடுறது, அவங்களுக்கு எதிராக அவங்க கூட்டம் போட்ட பிறகு அங்க போய் கூட்டம் போடுறதெல்லாம் ரொம்ப காலமா நடக்கிறது. திமுக இன்னைக்கு கூட்டம் போட்டா அடுத்த 2 நாள்ல 1 வாரத்துல அங்க அதிமுக கூட்டம் போட்டு பேசுவாங்க. அது அரசியல் மயப்படுத்தப்பட்டு, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, ஏற்கிறோமோ ஏற்கலையோ, எப்படி கூடலாம் எப்படி கலையணும்னு ஓரளவுக்கு தெரியும். என்ன அதிக அளவு அங்க ஏதாவது இருந்தா இப்போ புதுசா சேர் எல்லாம் தூக்கிட்டு போக தொடங்கி இருக்கிறானுங்க. அங்க இருந்துன்னா அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு அதை எடுத்துட்டு போனாங்க, சாப்பிட்றதுக்கு பழங்களும் அதெல்லாம் கட்டினா அதுதான் செய்வாங்களே தவிர மற்றபடி இதை செய்ய தெரியும். இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டியதுன்னு கூட நம்ம சொல்லல. அந்த ரிட்டரிக் செட் பண்றதுன்னு ஒரு தேர்தல் அல்லது ஒரு நோக்கத்துக்காக என் அரசியல் எதிரியை சேலஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு இடத்துல போறேங்கிறது இயல்பா நடக்கிறது தான். நடத்துற திறன் உங்களுக்கும் உங்களோட கும்பலுக்கும் இருக்காங்கிறத விஜய் அவர்கள், அவரை பத்தியும் அவரோட தாவேகா கட்சியின் நிர்வாகிகளை பத்தின சரியான புரிதல் அவருக்கு இருந்திருக்கணும். போற இடத்துல இந்த காலக்கையர்கள் மாதிரி மொத்தமா நாசம் பண்ணிட்டு போறது, இப்படி ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நீங்க 1 வாரத்துக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி செய்ய முடியும்? அதனால ஏற்பட்ட பெரிய அசம்பாவிதம் தான் இது. இப்போ இங்க நடத்தணும், போட்டிக்கு ஈகோவுக்கு நடத்தணும்னு சொல்லி முடிவாயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடு. இப்ப நான் சொல்லிட்டேன், விஜய் கூட்டத்தை காட்டணும்னு நினைச்சிட்டாரு. இந்த கூட்டம் எப்படி எல்லாம் கூட்டப்பட்டுச்சு நான் அதை சொல்றேன். இப்போ அந்த கூட்டத்துக்கான அனுமதி கேட்கிறாங்கல்ல, அதுல இருந்தே பேசுவோம். இந்த 25ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க, 26ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க, 27ஆம் தேதி கூட்டம். 25ஆம் தேதிக்கு அந்த கொடுத்த கடிதத்துல
அந்த ரவுண்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் உழவர் சந்தை அப்படின்ற ஒரு இடத்துலையும் கேட்குறாங்க. 2 இடத்தையும் காவல்துறை புறக்கணிச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கு அந்த ரவுண்டானா பக்கத்துல ஒரு ஆற்றினுடைய அமராவதி ஆற்றுப்பாலம் இருக்கிறதா சொல்றாங்க. உழவர் சந்தை அப்படின்றது இயல்பாகவே நெருக்கடியான இடம், ரொம்ப குறுகிய இடம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ரசிகர்களுக்கு இது வந்து சரியான இடம் கிடையாது அப்படின்னு 2மே மறுத்துறாங்க. 26ஆம் தேதி இடத்துல தான் இந்த இடம், அது என்ன ஊரு, வேலுசாமிபுரத்தை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த 3 இடத்துல வேலுசாமிபுரம், ரவுண்டானா, உழவர் சந்தை, இந்த 3ல பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் இடம் எதுனா இப்ப நடத்திருக்கக்கூடிய இந்த இடம். எதை அடிப்படையா வச்சு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கூட்டம் நடத்துவதற்கு 2 நாளைக்கு முன்பாகத்தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா அதே இடத்துல கூட்டம் நடத்துறாரு. அவங்க காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களோ கொடுக்காம கூட்டு வந்தாங்களோ எப்படியோ அது கட்டுக்கு அடைகிற கூட்டம். ஒரு மாவட்ட செயலர் 300 பேர் கூட்டு வராருன்னா அவரோட கட்டுப்பாட்டுல அந்த கூட்டம் இருக்கும். இங்க அப்படி ஒண்ணுக்கா இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது, அத்தனை பேர் இண்டிவிஜுவல்ஸ், உதிரிக்க கும்பல் இது. வர்றவெல்லாம் அப்படித்தான். அப்ப இவனுக்கு எல்லா சேட்டையும் பண்றது. அப்ப அதை அடிப்படையாக வச்சுட்டு இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க சொன்னதுல அந்த இடம் இருக்குல்ல, எந்த இடம் சொன்னீங்க, அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்றாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஒரு இப்படி வி மாதிரி ஒரு இடம். அதுல இந்த பக்கம் தான் இப்படிதான் வந்து அந்த வெளியில இருந்து ஹைவேல இருந்து உள்ள வர சாலை இதுதான் கரூருக்கான என்ட்ரன்ஸே இதுதான் வச்சுக்கோங்க. அதனாலதான் அங்க பேருந்து நிலையம் இருக்கு, எல்லாமே அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அது இப்படி இருக்கு. இதுல இந்த பக்க சாலை வந்து 60 அடி சாலை, இந்த பக்க சாலை வந்து 40 அடி சாலை. இந்த இடத்துல இதுல கொஞ்ச தூரம் இந்த 60 அடி சாலை இந்த புறநகர்ல இருந்து உள்ள வர பகுதி இருக்குல்ல, வரும்போது தான் அந்த ஆற்றுப்பாலம் வருது. அப்ப இந்த இடத்துல கூடி இன்னும் ஏதாவது பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஆத்துப்பாலத்துக்கு போவாங்க. ஆத்துப்பாலத்துல இருந்து கீழே விழுறது கூட 40 உயிர் வந்து 400 உயிர் 1000 உயிரா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2வது, இப்படி இருக்கிற இடத்துக்கு பின்புறத்துல இந்த பக்கம் இருக்கிறது தான் அந்த உழவர் சந்தை திடல். அது காந்தி கிராமம் உழவர் சந்தை திடல்னு போட்டீங்கன்னா இருக்கும். இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு காட்சிகளையும் எடுத்து நான் வந்து என்னோட காணொலியில இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இன்னும் விரிவா நீங்க பெருசா பாக்கணும்னா விகடன்ல போட்டிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. இதுதான் இந்த இடம். இதுல பாதி கூட்டத்தை இந்த இடம் தாங்கும், சரியா? அதுக்கு மேல தாங்காது. நான் சொன்ன கேட்டுக்கோங்க, இது 60 அடி, இந்த பக்கம் 40 அடி. உழவர் சந்தை திடல் 5000 பேரை கூட தாங்கி இருக்காது. அதுக்கு போறது இருக்குல்ல, முதன்மை சாலையில இருந்து உள்ள போறது 20-30 அடி சாலையெல்லாம் தாண்டி போகணும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பேரழிவு நடந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்ப வேலுசாமிபுரத்துல எவ்வளவுனா மொத்தமுமே அது வந்து கரூர் ஈரோடு அது பைபாஸ் தான். அதுல 60 அடி சாலை, அப்படியே நேரா 60 அடி சாலை. அதனால இது அங்க இருக்கிற 3 இடத்துல இந்த இடம் தான் இருக்கிறதுலே பெருசு சிறப்பான இடம். அதை கொடுத்துருக்குறாங்க. இப்ப எடப்பாடி முன்னாள் வச்சு கொடுத்தாங்கல்ல, இப்போ இந்த இடம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இல்ல சார் இதே எழுத மாட்டோம், இந்த 3 இடமும் வேண்டாம், இதுக்கு இன்னொரு இடம் சொல்லி இதை விட பெஸ்டா ஒரு இடத்த கேட்கணும். அப்படி இதுக்கும் ஒத்து வரல, காவல்துறை ஒத்து வரல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா டப்பா டான்ஸ் ஆகும். ஏன்னா இவங்க திருச்சியில பண்ண அட்டகாசம், நாகப்பட்டினத்துல பண்ணது, அரியலூர்ல பண்ணது, ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இவங்க கட்சியினுடைய இணை துணை பொதுச்செயலாளர் CTR நிர்மல்குமார் ரிட்டு போட்டதுல இவங்க வந்தாலே வந்து பொருளை உடைச்சிடறானுங்க, பொதுச்சத்துக்கு சேதம் ஏற்படுத்திடுறாங்க. ஏன்னா மாநாட்டுல பார்த்தோம், இங்கிட்டு அப்புறம் இந்த சென்னையில அந்த சிவானந்தா சாலையில பார்த்தோம், சென்ட்ரல் மீட்டிங் அத்தனை உடச்சிட்டானுங்க. பொதுச்சத்துக்கு ஒரு சேதம் ஏற்படுத்துறானுங்க, தனிச்சத்துக்கு சேதம் ஏற்படுத்துறானுங்க. அதனால நீங்க கூட்டம் போடுறீங்க அப்படின்னா முன் தொகையாக அட்வான்ஸாக செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க கட்டணும். அதுக்கு கைட்லைன்ஸை வந்து கொண்டு வாங்க. ஐயா தனியாக ஒரு சட்டம் இருக்குது, அது நடைமுறைப்படுத்தாம இருக்குது. அப்ப நீங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. இன்றைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த வழக்குல. அப்ப இவனுங்களால அவனுக்கு கட்சி பிரச்சனை இல்லை, அவனுக்கு நல்லா காசு வச்சிருக்காங்க, அதை ஒரு கட்டுவாரு, வேற யாரும் கட்டுவாங்க. ஆனா எளிய பின்புலத்துக்கு வரக்கூடிய நம்மளாம் கூட்டம் நடத்துறது அவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு தெரியும் கலெக்ஷன் பண்ணி அப்படிதான் நடத்துறது. ரொம்ப எளிய பின்புலத்துக்கு வரக்கூடிய கட்சிகள் இப்ப நாம் தமிழர் கட்சியை விடையும் நடைபெற சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் சொன்னா கூட கட்டுறது அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க உங்க பாட்டு நீங்க இவங்க பண்ற கூத்துக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் அத்தனை பேருக்கும் பாதிப்பு. அப்போ அப்படி சொல்லிச்சு. இப்ப கோர்ட் யாருக்கு ஃபேவரா இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்குது. இப்ப அரசாங்கம் என்ன செய்யலாம்? அனுமதி மறுத்துரும், உங்களுக்கு தர முடியாதுங்க, உங்க தொண்டர்கள் சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே திருச்சியில அந்த அரசு பள்ளியினுடைய இதெல்லாம் ஏறி அந்த கழிவறையினுடைய இதெல்லாம் உடச்சிட்டானுங்க. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி குறைந்தபட்சம் ஒரு 6 ரிவ்யூல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவோம்னா பட்டுச்சுன்னா அடிச்சிடும். ஹை வோல்டேஜ் போகக்கூடிய ஒரு வயர் கரண்டை கட் பண்ணி தான் சொல்றானுங்க. இவனுக்கு தான் எழுதியே கொடுக்கானுங்க, கடிதம் கொடுக்கானுங்க, கரண்ட் அடிச்சு போடுங்க, அணிகள் அவ்வளவு ஏறுது அப்படின்னு. நான் கேட்கிறேன், குறைந்தபட்சம் ஒரு சிந்தனை உள்ள நீ மரத்துல ஏறது கூட அதுவே தவறுதான், அதுல ஏறனா கூட ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர் ஏன்னா ஏறுவானா? ஷாக் அடிக்குது, செத்து போயிருவேன், உயிர் ஒண்ணுதானே, ஒரு புரிதலும் இல்லை. அப்ப என்னடானா அவனுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா, இருப்பது ஒரு உயிர், அது தளபதியை பார்த்து விட்டே அதான் போடுறானே, குழந்தை வேணும்னா இன்னொன்று பெற்றுக்கலாம், அவனை சிறுப்பால் அடிக்கணும். தளபதி போனா வருவாரா? இப்படிதானே போடுறான் மனநிலை இல்ல.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த கும்பல் இருக்கு. அப்ப அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், காவல்துறை உறுதியா அனுமதி மறுத்திருக்கணும். மறுத்து இவன் கோர்ட்டுக்கு போயிருந்தான்னா கோர்ட்டே இவனுக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்கும். அதுக்கு மேல கோர்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது கோர்ட்டுடைய ரிஸ்காக போயிருக்கும். அங்க அரசாங்கத்துக்கு தவறு ஏற்பட்டு இருக்காது. இப்ப இதுதான் இப்போ இந்த கூட்டம் வந்துச்சுல, இந்த கூட்டம் எப்படி கூடிச்சு அப்படின்னா 3 காரணம். ஒண்ணு, வெளி மாவட்டத்தில் நாட்டை வர வச்சிருக்காங்க. நாமக்கலுடைய கூட்டம் வந்திருக்குது. விஜயனுடைய வருகிற நேரம் 7 மணி நேரம் தாமதம் வந்ததுனால உள்ளூர் அதிகமா இருக்கு. இப்ப இது 3 தனித்தனியா பார்ப்போம். 4வது விஜயும் தான் கூட ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு அதான் நாமக்கல் கூட்டம். அதுதான் 3 தான். இப்போ அந்த 3 தனித்தனியா பார்த்தோம்னா இந்த வெளி மாவட்டத்தில் அந்த கூட்டம் இருக்குதுல்ல, இது ஆள் பிடிச்சி கூட்டம் வந்திருக்காங்க. ஏன்னா ஈகோ அந்த ஈகோ ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, அது செந்தில் பாலாஜிக்கு நான் வந்து யாருக்கு காட்டுறேன் அப்படின்றதுக்காக வெளி மாவட்டத்தில் இருந்து வண்டி பிடிச்சி அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளருக்கு கொடுத்து அங்கிருந்து கூட்டு வந்திருக்காங்க. பக்கத்து மாவட்டத்தில் கூட்டு வந்திருக்காங்க. திருநெல்வேலியில கூட ஒரு சில பேர்களை கூட்டு போனதாக எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்து செத்து இருக்கிறாரு, அப்படி வந்திருக்காங்க. அப்ப தெளிவாக தெரியுது கூட்டு வந்திருக்காங்க. ஒண்ணு. 2வது, நாமக்கல்ல பேசுறாருல, நாமக்கல்லே கிட்டத்தட்ட 40 பேர் வாங்கி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அங்கேயே பிரச்சனை நடந்திருக்கு. அந்த செய்தியே நமக்கு வரவே இல்லை. எப்ப கரூர் நிகழ்வு நடந்து முடிஞ்சு 30 பேர் செத்துட்டாங்கன்ற செய்தி வந்த பிறகுதான் சொல்றாங்க நாமக்கல்ல ஏற்கனவே 35 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு. ஆமா, நாமக்கல் மட்டும் இல்ல, அந்த டிஜிபி கொடுத்துருக்காரு இவங்க எங்கெல்லாம் கூட்ட போடுறாங்க அத்தனை இடத்துலயும் மயக்கம் அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதுல கக்கூச நேரம் மாநாட்டிலே குடிச்சானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவனுங்க. தண்ணி கொடுக்கறது இல்ல, சாப்பாடு கொடுக்கறது இல்ல, போதிய வசதிகள் செய்யறது ஒண்ணும் செய்யறது இல்ல. இப்ப வருவோம். இப்ப நாமக்கல்ல காலையில கூட்டம் பேசுறது. கூட்டம் எத்தனை மணிக்கு? நாமக்கல்ல 8:45 பனையூர்ல இருந்து கிளம்புறேன். இப்படி ஒரு தற்கொலை தலைவனை நம்ம சொன்னா திட்டுறானுங்க, நம்மள அசிங்கமா கேட்கறாங்க. நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல நான் கேட்பேன். 8:45 வீட்டுல இருந்து கிளம்புறேன். பாத்தீங்களா, கால் ஷீட் எனக்கு 5 மணிக்கு, நானா 4 மணிக்கு எல்லாம் போயிடுவான். அங்க போக தெரியுதுல. ஏன்னா அப்ப மக்கள்லாம் உனக்கு கிழிச்சவாங்க, காசு போட்டு உனக்கு படியலுக்கிற ப்ரொடியூசருக்கு நீ கரெக்டா உண்மையா இருப்ப. அது அந்த மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்காக தான் வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க, காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, வெயில்ல நிக்கிறாங்க, ஒரு இறக்கமும் இல்லாம காத்துக்கிட்டு இருக்கிறோம், வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க துன்பப்படுறத ஒருத்தன் ரசிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. அப்ப 8:45 கிளம்புறாரு. எதுல கிளம்புறாரு? மத்தவங்க மாதிரி ஏதாவது பிரச்சனையா? பிரைவேட் ஜெட்டுங்க, பைக் எடுத்து போற மாதிரி ஒரு வாய்ப்பு. அப்ப அங்க இருந்து கிளம்புறாரு இல்லையா, பிரைவேட் ஜெட்ல வர்றாரு. சரி, நாமக்கல்ல பேசிட்டேன். மதியம் முடிஞ்சு போச்சு. எத்தனை மணிக்கு அங்க வந்திருக்கணும்? குறைந்தபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 4 மணிக்கு அட்லீஸ்ட் வந்திருக்கோம்டாமா. 7 மணி வரைக்கும் என்னங்க? ஏன்னா அங்க இருந்து இன்னொரு கூட்டத்தை அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோவை நடத்தினார் விஜய். அதான் உண்மை. இந்த முகரக்கட்டையை பாக்குறதுக்கு தான் வர்றான் விஜய். பேச்சு கேட்கறதுக்கு யாரா வர்றானா? மாநாட்டுல என்ன, மதுரை மாநாட்டுல ரேம்போக்கு வந்தாரு, கையை காமிச்சாரு, ஹாய் நண்பா ஏன்னாரு, செல்ஃபி எடுத்தாரு, எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்புற மேடைக்கு அவன் அந்த பக்கம் ஓடுறான். அப்ப என்ன, விஜயனுடைய பேச்சு கேட்கணும், அரசியல் கத்துக்கணும், மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கணும், மாநாட்டு முடிகிற வரைக்கும் இருக்கணும், எந்த நோக்கமும் கிடையாது. விஜய பார்க்கணும். இதுவரை சினிமாவில் கூத்தாடினவன், சினிமாவில் ரசிச்சவன், இதை வந்து நேரில் ஒருத்தர் பார்த்தோம். அது எல்லாருக்கும் இருக்கிற கிரேஸ் அதுல தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப அதுல என்ன செய்யறான்னா வந்து பாக்குறான், பார்த்துட்டு கிளம்பி போறான். அப்ப விஜயனுடைய முகரக்கட்டையை பார்க்கணும். இந்த முகரக்கட்டையை நல்லா வருது பார்க்கணுன்றது அவனுடைய எய்மா இருக்குது. இப்ப என்ன செஞ்சிருக்கணும், நாமக்கல்ல குறைந்தபட்சம் அந்த கூட்டத்துல இருந்து பார்த்தவன், முன்னாடி இருந்தவன் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பான், பின்னாடி இருந்தவன் அந்த முகரக்கட்டை தெரிஞ்சிருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, வண்டி கிளம்பும் போது பின்னாடியே ஃபாலோ பண்றான் இல்லையா. இப்போ அந்த ஹைவேஸ்ல வர்றாங்க, வரும்போது ஷட்டர் மூடிட்டான். ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தவன் அதுல நம்ம பார்த்தோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள ஆளுங்க சரியா இதெல்லாம் சொல்றானுங்களா. நான் கேட்கிறேன், அறிவிக்கப்படாத ரோட் ஷோ நடத்துறியே, வண்டிக்கு பின்னாடி வரக்கூடாது, நீங்க தான் அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க, ஆனா வண்டிக்கு பின்னாடி வர்றானே, அப்ப யாருமே தவிர ஆரம்பிச்சு தவிர அதுல ஒருத்தர் ஹெல்மெட் இல்ல, வண்டியில ட்ரிபிள்ஸ் 2 பேரும் அப்படி பேரலா வண்டி ஓட்டுறானுங்க, முன்னாடி வந்துக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்ட ஆக்சிடென்ட்ல கை வச்சுட்டு இன்னொரு கையில செல்ஃபி, ஸ்கிப் ஆகி வண்டி சக்கரத்துல போயிட்டான். 2 வண்டி மோதி அவன் வண்டிக்கு கீழே போனான். அவங்களோட இருக்கான செத்தானா தெரியாது. இருக்கானா? சரி, இருக்கா. அப்ப என்னாச்சுன்னா இப்படி நடந்துச்சு. இது போக பேரலா இருக்கக்கூடிய ஆப்போசிட் ரோட்ல ஒன்வேளை திரும்ப அந்த பக்கம் போறானுங்க, இந்த வண்டி இப்படி போய் ஓவர்டேக் பண்ணணுமா இவரு. இப்படி சாலையை முடக்கி அறிவிக்கப்பட்ட ரோட் ஷோ நடத்தி இப்படிலாம் செஞ்சு ஏன் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னா, இந்த முகரக்கட்டையை ஷட்டரை தூக்கி காமிச்சிருந்தார் அப்படின்னா என்ன இருக்குன்னா, அவன் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடும். முகரக்கட்டையை பார்க்க ஏன் ஒரு ஹாய் காட்ட மாட்டாமா, ஒரு அப்படி ஒரு ஃபிளைங் கிஸ் கொடுக்குமா, இதுக்கு தானே வர்றான் அவன், செஞ்சுட்டு திரும்பி இருப்பான். அப்ப இந்த பரதேசி விஜய் செய்யாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே ஃபாலோ பண்ணுது. கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் கிட்ட சொல்றாங்க, ஒரு சோர்ஸ் 5000 சொல்லுது, எப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. இப்ப இந்த கூட்டம் அங்க உள்ள வருது. ஒண்ணு.
2வது வெளிமாநிலத்துக்கு வந்த ஒண்ணு, நாமக்கல் வந்து 2, 3வது சொன்ன நேரத்தை தாண்டி வருது. இந்த இப்போ ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ விட்டுருந்தான்ல, ஆமா இப்படி உட்காந்து பேசிக்கிறேன் வாய் மட்டும் செஞ்சாரு. அதுல என்ன சொல்றான், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்க பேசுனதை தாண்டி வேற என்ன தப்பு பண்ணிட்டோம்? கொடுக்கப்பட்ட இடத்துல பேசினேன், கொடுக்கப்பட்ட நேரத்துல பேசினியா? அதுதான் பாயிண்ட். நீ கொடுக்கப்பட்ட இடத்துல பேசிட்டு கொடுக்கப்பட்ட நேரத்துல பேசாம போனதுதான் இதுக்கு அடிப்படை காரணமே. 12:45 12 மணிக்கு நீ வந்து பேசியிருந்தீங்க, அட்லீஸ்ட் கூட்ட நேரமாகும். 2 இல்ல 2 3 கூட பரவாயில்ல. ஒரு கூட்டம் சொல்லுவோம், ஒரு அரசியல் இதை நேரமாகும், டிராபிக்ல நேரமாகும், இன்னொரு நேரமாகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் கணக்கு 7 மணி நேரம் சரியா. அவங்க அறிவிச்சது 12 மணி, அவர் அங்க வந்து பேச தொடங்கும் போது 7:11. அப்ப என்னங்க கணக்கு? அப்ப அவன் காலையில இருந்து நிக்கிறான். நீ சொல்ல போன சில பைத்தியங்கள் ராத்திரியே பாய் விரிச்சு கொடுக்குது ரோட்ல. அது இந்த நியூஸ்காரங்க போயிட்டு இப்படி எடுக்கிறானுங்க, எடுக்கிறத போட்டு அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, கூட்டத்தை அதிகப்படுத்தணும், அதுக்காக நாம முடிஞ்ச அளவுக்கு தாமதமா போவோம் அப்படிங்கிற நோக்கத்துலதான். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, காலையில இருந்து நிக்கிறான், இந்த வந்துருவார். நீங்க 8 மணி நேரம் கழிச்சா தளபதி வருவாருன்னா, விஜய் வருவான் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி போயிடுவோம். இன்னொரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டாரு 5 நிமிஷம் இதோ வந்து கொண்டு இருக்கிறார் அப்படி. இந்த மாதிரி தான் இது மனநிலை. அப்போ 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6, 7 மணிக்கு கடைசி வரவனே அவன் காலையில இருந்து சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, பாத்ரூம் போக ஒண்ணுக்கு கூட போகாம அப்படியே நிக்கிறானுங்க. இப்ப இந்த கிரௌடு அங்க இருந்து கேட்கறாப்புல, கிரௌடு வந்திருக்கா, அதாவது அந்த காவாசி தான் நடந்துருக்கு 1 மணிக்கு, மறுபடியும் 4 மணிக்கு கூப்பிட்டு கிரௌடு வந்திருக்கா, அரைவாசி தான் வந்திருக்கு, 6 மணிக்கு கூப்பிட்டு கிரௌடு வந்திருக்கு, முக்காவாசி வந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா வந்துடும். இதுக்கெல்லாம் நீங்க சம்பள நாள் சனிக்கிழமை. இதுல ஒரிஜினல் சொன்னதாக சொல்லப்படுது செய்தி. நீ சம்பள நாள் முடிச்சுட்டு எல்லாம் 6 மணிக்கு மேலதான் வருவாங்க, 7 மணிக்கு நம்ம உள்ள போனோம்னு வைங்க, கிளீனா இருக்கும் அப்படின்னு அதை வேணுமென்ற திட்டமிட்டு தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. கரெக்ட். இது நீங்க 4 மணிக்கோ 5 மணிக்கோ வந்து நடத்தி இருந்தா இதுல பாதி கிரௌடு தான் இருந்திருக்கும். அப்ப என்னது, ஈகோ ட்ரிகர் ஆயிருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிற அந்த செய்திகள்லாம் நீங்க பார்க்கும்போது, எந்த நேரத்துல நடத்தினா என்ன, அனுமதி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை தானே. அது அந்த இடம் சரியில்லைங்கிறாங்க, அதுக்கு தாண்டி நீங்க வேற எங்க இடம் கேட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அந்த இடம் சரியான இடம்னா அப்ப எந்த நேரத்திலயும் நடத்த முடியும் தானே. அப்ப ஏன் 7 மணிக்கு நடத்த முடியல, ஏன் 3-4 மணிக்கு நடத்த முடியும், 7 மணிக்கு நடத்த முடியாதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சேர்த்து நம்ம இப்ப பதில் சொல்லிடணும். ஏன்னா இதை சொல்லலைன்னா நீ எல்லாம் திமுகவுக்கு பேசுற அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு நாங்க பேசலடா, திமுகவையும் தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியது திமுகவுடைய கடமை, அந்த அரசினுடைய கடமை. நமக்கு எல்லாம் இந்த ரத்தம் இருக்குதுல்ல, இதை கிழிச்சு ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்தா கூட அந்த ரத்தம் கூட திமுக எதிராக தான் இருக்கும். இவங்க நம்மள சொல்லிட்டு இருக்காங்க, டேய் திமுகவை மண்ணோட புதைச்சி அதை மக்க செய்யறதான வாழ்நாள் லட்சியமே, திமுக ஒழிக்கணும்ன்றதான் லட்சியமே. செந்தில் பாலாஜிக்கு நீங்களாம் வந்து கிளீன் சிட் கொடுக்குறீங்க, எவன்டா கொடுத்தாண்டே, எங்களை விடவா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஈரோடு இடைத்தேர்தல் அந்த என்னென்ன செஞ்சாருன்னு களத்துல பார்த்தவங்க நாங்க. என் கண்ணு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல 10 அடி தூரத்துல கல்ல விட்டானுங்க, மேல இருந்து உங்களுக்கு தெரியும், காவல்துறை முதல்ல கட்டுப்படுத்தி அப்புறம் திறந்து விட்டாங்க, மாடியில இருந்து கல் அடிச்சானுங்க, 17 பேருக்கு மண்டை உடைஞ்சது. தலைவனா அண்ணன் களத்துல நின்னார், இவனுங்க மாதிரி ஓடல களத்துல நின்று அங்க காவல்துறை பேசவே கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல முடியாது நான் பேசிதான் போவேன்னு 10 நிமிஷம் ஏறி பேசினாரு. அதுல நான் நிக்கிறேன், நான் முன்னாடி பாக்குறேன், டப்புன்னு ஒரு சத்தம் என் கண்ணு முன்னாடி இங்க விழுந்துச்சு, மண்டையில அடிச்சு மண்டை ஃபுல்லா ரத்தம். நம்ம அவ்வளவுக்கு களத்துல நின்று இருக்கிறோம். அப்ப அவ்வளவு வெறி கொண்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது செந்தில் பாலாஜி. எங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி யாரு என்ன செய்ய. அதே செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது அணில்கள்னாலதான் மின்சாரம் போகுதுன்னு கதை சொன்ன அன்னையில இருந்து அணில் பிரச்சனை செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. செந்தில் பாலாஜியை பத்தி உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எதுக்கு சொல்றோம், எங்க சொல்றோம், ஏன் சொல்றோம், நம்ம தரப்புல சரியா இருந்தோமான்னு பாத்துக்கணும். நாம் தமிழர் இப்படி எல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு எந்த கூட்டம் நடத்தும் போது அவனுங்களால சொல்ல முடியாது. அவனுக்கு எவ்வளவு அடக்குமுறைகள் கொடுத்தாலும், எவ்வளவு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தா அடக்க பார்த்தாலும், அதுக்குள்ள எங்களால என்ன செய்ய முடியுதோ அதை சரியா செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். நம்ம சொல்ற ஒரே ஒண்ணுதான், செந்தில் பாலாஜியோ திமுகவோ இந்த திராவிட கட்சி அத்தனை பேர் தமிழர் எழுச்சிக்கு மறுமலர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய விடிவு காலத்திற்கு எதிரான திமுக அன்கோ இவனுங்களை தோண்டி புதைக்காம வாய்ப்பே இல்லைன்ற நிலைப்பாடு நம்ம இருக்கோம். நான் வந்து அடக்குமுறை நம்ம சந்திச்சிருக்கோம். அவ்வளவு பண்ணிருக்கிறோம். எல்லாத்தையும் விட மேலானது
நம்முடைய இன சாவுக்கு துணை போனவனுங்க, அதை மன்னிக்கவே மாட்டோம். அண்ணன், நீங்க வந்து அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் விளக்குங்க. செந்தில் பாலாஜியோட பங்கு இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நாங்க விலை போயிட்டோம், திமுக கிட்ட காசு வாங்கிட்டோம், திமுகவை காப்பாத்த பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் 2 நாளா புலம்பிக்கிட்டு இருக்கிற யோக்கியவான்கள் கிட்ட, நியாயமார்கள் கிட்ட மனசாட்சியோட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்களும் மனசாட்சியோட பதில சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்? நடந்த இந்த சம்பவம் செந்தில் பாலாஜியால நடத்தப்பட்டது, இதனால இவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பது நோக்கமா? அந்த பாதிக்கப்பட்ட 41 உயிர்களுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறது நோக்கமா? இல்ல இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இத திமுகவிற்கு எதிராக திருப்பி அதன் மூலமாக அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்ன்றது நோக்கமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உண்மையாகவே கார்த்தி சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல திமுகவோட சதி இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஆளா களத்துல இறங்கி செருப்பால் அடிச்சிருப்போம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அவங்க செஞ்ச தப்பையும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட அதிகமான தவறுகளை செய்தது, உள்நோக்கத்தோட அங்க அதிகமாக கூட்டத்தை கூட்டியது விஜய். அதனாலதான் அவரோட தவறை சுட்டி காட்டி தொடர்ந்து அவரை அம்பலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அவரை வந்து நாளைக்கே நாங்க வந்து ஆதரிச்சு பேசிடுறோம். அதனால டிவிகேவை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க போறாங்களா, அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட போறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவன் நாளைக்கும் வந்து எங்களை தான் திட்ட போறான். விஜய ஆதரிச்சு பேசினாலும் சரி, எதிர்த்து பேசினாலும் சரி, தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள், அறிவுகட்ட மடையர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டார்கள். ஏன்னா ரசிக மனப்பான்மையில இருக்கிற ஒருத்தனுக்கு தமிழ் தேசியம் புரியாது. ஆனா அதெல்லாம் ரெண்டாவது, அவங்க ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கலங்கிறதுக்காக எல்லாம் நம்ம செய்யல. இப்ப இவ்வளவு நடந்துச்சு, இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கும் போதும் நான் ஒரு பதிவு எழுதியிருந்தேன், உங்களை காப்பாத்திக்கோங்க. ஏன்னா உங்களை காப்பாத்திக்கோங்க, செக்யூர் யுவர் செல்ஃப்ங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி அவங்களோட கட்சிக்காரங்க விஜயை ஃபர்ஸ்ட் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு காப்பாத்துங்கன்னா உடனே சென்னைக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் செக்யூர் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் எல்லா பேரும் போய் தலைமறைவாயிட்டான். கைய மீறி போயிடுச்சு, அரசு பாத்துக்குவாங்க, செக்யூர் யுவர் செல்ஃப்னு இவர் சென்னையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவும் அதை அவங்க எல்லாம் பின்பற்றதாகவும் சொல்றாங்க. சம்பவத்துக்கு அப்புறம் இருக்கிறவனுங்க, இப்படி இருக்கிறவங்களுக்காக நீங்க போயிட்டு இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா கடைசியா அனுபவிக்க போறது நீங்க. இன்னைக்கு கைதாய் உள்ள இருக்கிறது யாரு? மாவட்ட செயலாளர். அவரு தான் எல்லா முடிவும் எடுத்தாரா? அவரு சொன்னா கேட்டிருப்பாரா? விஜய் வராதீங்கன்னு சொன்னா கேட்டிருப்பாங்களா? இல்ல வாங்கன்னு சொன்னா இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னா கேட்டிருப்பாங்களா? அவர் வெறும் அவங்க சொன்னதை செயல்படுத்தினவர். அவர் உள்ள இருக்கும் போது விஜய் வந்து களத்துல நின்று இருக்கணும், எதிர்த்து இருக்கணும். குறைஞ்சது அவரை கைது செஞ்சாங்களா, ஒரு அறிக்கை கொடுத்தாரா? காட்டுங்கடா, ஒரு அறிக்கை கொடுத்தாரா? சிஎம் சார், நான் இங்க ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்டுல இருப்பேன், அதுவும் எப்படி உங்களுக்கு வேணும்னா என் மேல கை வைங்க. இது சினிமா அரசியலா? சினிமா தானே. பாவமா பேசுற வரைக்கும் தலை இந்த ஆங்கிள் இருந்துச்சு, சவால் விடும்போது அப்படியே சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கினா என்ன வேணும்னாலும் பண்ணிக்க வீட்டுல இல்ல கண்டிச்சு ஒரு அறிக்கை விட முடியல. டைலாக் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த டைலாக் கேட்டவரு குறைஞ்ச அளவு இதுக்காக நடந்த அந்த 41 பேரை பத்தி பேசினார்ல, அதுக்கு பிறகு செஞ்சியை சேர்ந்த அவங்க கட்சியை சேர்ந்த ஐயப்பன் ஒருத்தர் தூக்குல தொங்கி இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு அவர் பேரை சொன்னாரா? அவருக்கு ஒரு இரங்கல் சொன்னாரா? சொல்லல. இவருக்காக இவர் பேச்சை கேட்டு அங்க பண்ண அந்த மதியழகன்ற மாவட்ட செயலாளர் கைது பண்ணிருக்கிறாங்க. கைது பண்ணதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல, சொன்னாரா? இது கூட சொல்லாத ஒருத்தனை தலைவர்னு சொல்றீங்க, அவனை எதிர்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது என்னடா லாஜிக்கு? அதான் நான் கேட்கிறேன். சொன்னால அபு கல் எடுத்து அறியறாங்க, கல் அடிபடுறாங்க. அப்ப என்ன பண்றாரு? தலைவனா அந்த இடத்துல அண்ணா வந்து நிக்கிறாரு, முன்னாடி நிக்கிறாரு, நான் பேசுறேன்னு பேசினாரு. தலைமை அது போக அரசு மருத்துவமனையில, ஈரோடு அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆகிருந்தோம், அத்தனை பேரையும் வந்து பார்த்தாரு அவரு. அது தலைவன் செத்து போன 41 இரங்கல் தெரிவிச்சதும் அவருதான். அப்பையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, நீ மருத்துவமனைக்கு போகாதீங்க, மறுபடியும் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா தடையை மீறி வந்து நின்றாரு. அப்ப நான் சீமான் அவர்களால ஈரோடு மருத்துவமனைக்கு வர முடியுது அப்படின்னா இந்த பரதேசியாலே கருண் போக முடியல. இப்ப அடுத்து நான் அதை கூட பேசியிருந்தேன், விஜயால போக முடியல, போனா பிரச்சனை வரும். சரி, நீங்க அப்படியே வச்சுக்கோமே. நீங்க நாமக்கல்லையோ திருச்சியோ எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிட்டு, ஆதவ புசி ஆனந்த் எல்லாரும் நீங்களாம் போய் போங்கப்பா, நம்ம தரப்புல போய் மக்களோட நில்லுங்க, பாதிக்கப்பட்டவங்களோட நில்லுங்க, அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுங்க, இதை சரி செய்யுங்க சொல்லியிருந்தா செஞ்சிருப்பாங்களா? ஒன்றை இல்லாத காசா? என்னங்க பணம், நம்ம பார்க்காத பணம் பேசினால அன்னைக்கு போய் அந்த இடத்துல நின்று இருந்தனா
நீ தலைவன், உன்னை நாங்க எதிர்த்து பேச முடியுமா? தெரிச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? செந்தில் பாலாஜி சதி செஞ்சாரு, திமுக சதி செஞ்சது. அந்த இடத்துல நீ நின்று இருந்தனா அவன் செஞ்ச சதியை அம்பலப்படுத்துறதுக்கு உனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். நீ விட்டுட்டு ஓடிட்ட, அந்த இடத்த அவன் இட்டு நிரப்பலாம். அப்புறம் எங்களை வந்து சொன்னா நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? நீங்க இஷ்ட மயிருக்கு உட்கார்ந்து பேசுறீங்களா? எல்லாம் என்னென்னவோ லாஜிக்கு. விஜய பேச சொல்லுங்க. சரியான இடத்துக்கு வந்தீங்க. பேச சொல்லுங்க. தலைமறைவா இருக்காரு உங்க பொதுச் செயலாளர். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க. செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கூட்டத்துல ஆள் அனுப்பி இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இத்தனை பேர் சாவுக்கு அவர் தான் காரணம். சரி, ஓகே. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி நேற்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தன் தரப்பு விளக்கங்களை கொடுத்தாரு இல்ல? உங்க விஜய வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பா? அங்க இருந்து கரூர்ல இருந்து திருச்சிக்கு ஓடுறாப்ல, உடனே ஓடி திருச்சியில இருந்து ஃபிளைட் வர்றாரு. அப்ப கிட்டத்தட்ட 30 பேர் தான். அதுக்கப்புறம் 41 மாறுது. சார் 30 பேர் இறந்துருக்காங்க சார், பலியாயிருக்காங்க சார், உங்க பதில் என்ன சார் கேட்டா நீங்க கேள்விக்கு பதிலாம் சொல்ல தேவையில்லை. இறந்துருக்காங்க, வருத்தமா இருக்கு, நாங்க வந்து இதை சரி செய்வோம், தோழர் களத்தில் நிற்பாங்க, எங்க குடும்பத்துல ஒரு உயிர் போனதா நாங்க இவ்வளவுதானே இந்த 4 வாரம் சொல்ல முடியாதா? அப்போ உனக்கு அந்த அளவுக்கு கூட மனசாட்சி இல்லைன்னா சரி, திருச்சியில கூட எதிர்ப்பு இருக்கு, பக்கத்துல என்ன எதிர்பார்க்கற? விட்டுட்டு ஓடுறவன்ட்ட போயிட்டு அவர் மட்டும் ஓடல தம்பி, எல்லாரும் ஓடிட்டாங்க, அவர் எப்படி சொல்லுவார்? எங்க ஆளுங்க இந்த ஓடுகாலி நாய்க்கு தான் சில திருப்பூரிக்கு நாய்ங்க விழுந்து சப்போர்ட் பண்ணுது. நாங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டோம்னு பேசுறீங்க. ஏய், நான் திரும்பியும் சொல்றேன்டா, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கடா. செத்து போன அந்த 41 உயிருக்கு நீதி வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்களை எதிர்த்து பேசுறீங்களா? விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இல்ல இத வச்சு திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றீங்களா? விஜய காப்பாத்த பேசுறீங்க, திமுகவை எதிர்த்து கீழ்ச்சாங்க. தன்னை பார்க்க வந்து செத்தவங்களை விட்டுட்டு ஓடனான் தெரியுமா? அந்த விஜயை விட கேவலமானவனுங்கடா நீங்க. அப்ப திருச்சிலையும் கொடுக்கல, சென்னையில வந்து இறங்குறான், சென்னையிலையும் கேட்கறாங்க பத்திரிகையாளர், கொடுக்கல. மறுநாள் காலையில பேசல, நாய் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு 20 லட்சம் ரூபாய் இந்த காசு இருக்குதுல்ல, இதை வச்சுட்டு இந்த நாய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. அதுவும் எப்ப அறிவிக்கிறாரு? முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்ச உடனே மேல 10 லட்சம் ரூபாய். ஆமா, இது ஒரு அறிக்கையும் காசை விட்டு போட்டுட்டு 2 நாள் ஆஃப். 2 நாள் கழிச்சு விஜய் வீட்டு விட்டு வெளியே போறான் அப்படின்னு செய்தி வருது. நான் கூட நினைச்சேன் சரி கரூருக்கு போறான், வேற போறோம்னா பட்டணமாக வீட்டுக்கு போறான். எதுக்கு? இந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாலும் மயிர் வீடியோ, இதுக்கு 9 மணி நேரம் ரிஹர்சல் பார்த்துருக்கான். 9 மணி நேரம் பார்த்து டேக்கு சரியா வரல, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை நாய் மனப்பாடம் பண்ணி அதை டேக் எடுத்து பார்த்து அது சரியா வரலன்னு மறுபடி புதுசாக எடுத்து அதுக்கு அடுத்த நாள் 3ஆவது நாள் வீடியோ விட்டுருக்கான். நான் கேட்குறேன், இவனோட கட்சியில உங்க கட்சி கூடதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, ஒருவேளை அது சதினே வச்சுக்கலாம், அப்படியே வரேன்டா களத்தை விட்டு ஏடா ஓடுனீங்க. சரி, விஜய் ஓடிட்டான், மற்ற பொறுப்பாளர்கள் அந்த ராஜ்மோகன், லயோலாமணி, வேற இந்த நாய்கள்லாம் இருக்குல்ல, சின்ன பசங்க எல்லாம் கேக்குறேன். நின்று இருக்க வேண்டியது சிடிஆர், நிர்மல், நான் எல்லாரும் கேட்கிறேன், அருண்ராஜ், இவங்க எல்லாம் வந்து பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. எல்லா நாய்களும் மாநில பொறுப்புல இருக்குல்ல, அதனால கேட்கிறேன். சிறுசோ பெருசோ புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் எங்கடா போனீங்க? ஏன்னா மனசாட்சி ஓடுகாலி தலைவன், ஓடுகாலி தொண்டர்கள், ஓடுகாலி பொறுப்பாளர்கள், மொத்தமா ஓடுகாலி கட்சி. தலைவனும் காணும் ஓடுகாலி, மாநில பொறுப்பாளரும் ஓடுகாலி, மண்டல பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, தொகுதி பொறுப்பு, ஒரே நாள்ல கொலாப்ஸ் ஆயிருச்சுடா. மருத்துவமனை வச்சிருக்கீங்களா? எங்கடா போச்சு தாவேக்காரோட மருத்துவமனை? கிழிக்குது. டாக்டர் எல்லாம் பல பேர் பீதி தெரியுறீங்களே, நிக்க வேண்டியதுடா. அப்போ உன் கட்சி தாவேக்கால் நடந்த ஒரு சம்பவம், உன் கட்சியை தவிர அத்தனை கட்சி கலத்துல நிக்குது. நாம் தமிழர் கட்சி நின்றுச்சு, திமுக நின்றுச்சு, அதிமுக எல்லா கட்சியும் நிக்குது. இந்த நாய்கள் மட்டும் காணும். 3 நாளா இது வரைக்கும் ஒருத்தரும் போல. இப்ப டெல்லிக்கு போறான் பறந்து, பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு. நாய்க்கு கரூருக்கு போக முடியல. முதல்ல டெல்லிக்கு ஏன் போனாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி 1000 அரசியல் காரணங்கள் இருக்கு. ஏன் போனாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன தெரியுமா காரணங்கள் சொல்றாங்க? சர்வதேச விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறாரு. டேய், இது மட்டும் உண்மையா இருந்துச்சு அவனை நீ இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வா, உனக்கு கண்டிப்பா செருப்படி விழும். ஏன்னா அத்தனை பேர் செத்து போயிருக்கிறான், நீ வந்து சொகுசா பகுமானமா விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு போற. இன்னைக்கு ஒரு கூத்து நடந்துச்சு தெரியுமா? இந்த வாகனத்தை எடுத்துட்டு போய் எல்லாரையும் மயக்கமடைய செய்யறாரு, எல்லாரையும் கொண்டுட்டு வர்றாருல விஜய். அந்த வாகனத்துக்கு இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க. டேய், உங்க உடம்புல எல்லாம் ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதாடா? எப்படிடா முடியுது உங்களால? செத்தவன் வீட்டுல இன்னும் காரியம் முடியலடா, 30ஆம் நாள் காரியம் முடியலடா, 3ஆம் நாள் பால் ஊத்தலடா.
கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அந்த பஸ்ஸை குளிப்பாட்டி சந்தனம் போட்டு வச்சு மாலை போட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே, இது விஜய் தெரியாம நடந்திருக்குமா? விஜய் கிட்ட சொல்லாம நடந்திருக்குமா? இல்லப்பா வேணாம்ப்பா, இப்போ ஒரு சோகம் நடந்திருக்கு, இத கூட சொல்றதுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அவன்லாம் என்னடா தலைவனா இருக்கட்டும், தலைவனை விடுங்க, என்னடா மனுஷன். சரி நீங்க அதை விடுங்க. இப்ப அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க. இப்போ வெளி மாவட்டத்தில் கூட்டின கூட்டம், நாமக்கல் வந்த கூட்டம், இந்த நேரம் அதிகமானதுனால அங்கேயே கூடுன கூட்டம். இப்ப என்னாச்சுன்னா அடர்த்தியா இதுதான் அந்த ரோடுன்னு வைங்களா, இப்படி இருக்குதுன்னு வைங்க, வேலுச்சாமிபுரம் சாலை, வேலுச்சாமிபுரம். இப்ப இந்த ரோட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அடர்த்தியா கூட்டம் நிக்கிறாங்க. இப்ப நாமக்கல்ல இருந்து விஜயனுடைய வண்டி இப்படி உள்ள வருது, கூட்டத்தை பிளந்துக்கிட்டு. இப்போ இந்த வண்டி வரும்போது இந்த வண்டிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 14ல இருந்து 15 வண்டி முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி 2 பின்னாடி கொஞ்சம் வண்டி, மொத்தம் 15 வண்டி உள்ள வந்ததா சொல்றாங்க. ஏற்கனவே அடர்த்தியா நிக்குது. அந்த அடர்த்திக்குள்ளாக இத்தனை வண்டி உள்ள வருது அப்படின்னா அங்க என்ன பண்ணாங்கன்னா பாதை ஏற்படுத்துறதுக்காக போலீஸ் வந்து லத்தி வழி தட்டுறாங்க. அதை தான் அந்த பைத்தியங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா லத்தி சார்ஜ் முதல்ல அதை நீ முழுசாவே விளக்கிறேன். இது லத்தி சார்ஜா இல்லையா? லத்தில தான் அடிக்கிறாங்க, அது லத்தி சார்ஜ் தானே அப்படிங்கிற கேள்வி வருது. அதை நீ விளக்கு. லத்தில அடிச்சா லத்தி சார்ஜ் கழுவி. நம்ம போலீஸ் உட்காந்துவாங்கல்ல, போலீஸ் எப்படி மனநிலை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா லத்தி சார்ஜ் அது கிடையாது. ஆக்சுவலா லத்தி சார்ஜ் வந்து எப்போ பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லத்தி சார்ஜ்? கூட்டத்தை கலைக்கிறதுக்காக. கூட்டத்தை கலைக்கிறதுக்காக லத்தி சார்ஜ். அப்ப லத்தி சார்ஜ் பண்ணிருந்தாங்கன்னா கூட்டம் கலைஞ்சிருக்கும் இல்லையா? இத சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம், ஏன்னா நம்ம மேல லத்தி சார்ஜே பண்ணிருக்காங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக. அப்ப லத்தி சார்ஜ் அது நிகழ்வும் சொல்லிடலாம். 2018 வைரமுத்து, பாரதி ராஜா, வெற்றிமாறன் எல்லாரும் கலந்துகிட்ட அந்த போராட்டம், வெற்றிமாறனோட முதுகுலயே போட்டிருப்பாங்க IPL எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டம். அப்ப அதுலதான் லத்தி சார்ஜ் நடந்துச்சு. அப்ப லத்தி சார்ஜ் நடக்கல. விஜயனுடைய வாகனம் வரணும், பஸ் இவ்வளவு பெரிய ஒரு 15 அடி 10-15 அடி பஸ். அப்ப கூட்டத்தை அடர்த்தியா இருக்கிற கூட்டத்தை பொத்து அந்த பஸ் வரணும் அப்படின்னா 2 பேரு விளக்கணும். ஏன்னா அது ஏற்படுத்தி கொடுத்தாங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆச்சுன்றது தெரியும். அப்ப போலீஸ் வந்து லத்தி வச்சு தட்டுறாங்க. அது லத்தி சார்ஜ் இல்ல. லத்தி சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலீஸோட சேஃப்டியை வச்சுக்கிட்டு தான் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரீ ஆர்டர் இருந்தால் மட்டும் தான் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ கையில ஷீல்டு இருக்கணும், தலைக்கு வந்து ஹெல்மெட் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம லத்தி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி யாருக்கா இருந்துச்சு? இல்ல. அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயனுடைய வண்டி உள்ள வரணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் லத்தி வச்சு விஜய் வண்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேன், அதுக்கு முன்னாடி ஒரு கார், புசி ஆனந்தோட கார். புசி ஆனந்த் கார் வரும்போது தான் நீங்க சொல்றதை தட்டிட்டு வராங்க. புசி ஆனந்த் அந்த கார்ல என்ன ஆகுது அப்படின்னா புசி ஆனந்த் அந்த கார்ல எப்படி வந்திருக்கிறாரு பாருங்கண்ணே. அத்தனை மக்கள் அங்க துன்பத்துல இருக்கும் போது மனுஷ ஜென்மமா ஓடுகாலி நாய அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, சொகுசா வராரு ஒரு கார்ல. சரி, இப்ப இந்த அடர்த்தியை பொத்துக்கிட்டு வண்டி வருதுல்ல, இப்போ 2 பக்கம் போலீஸ் விளக்கும் போது இந்த வண்டி வந்து என்ன ஆகுதுன்னா இங்கதான் நெருக்கடி ஏற்படுது. ஏற்கனவே அவன் சோர்வா இருக்கிறான், தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேஷன், நீண்ட நேரத்தில் நின்ன அவன் ஒரே இடத்துல நின்றதுனால ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. இதோட 2 பக்கமும் ஆட்கள் பண்ணது விஜயனுடைய வண்டி இந்த 15 வண்டி உள்ள வரும்போதுனா கூட கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்துது. அதையுமே கூட சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப கிரௌடா இருக்குது, வண்டி உள்ள கொடுக்குறது கஷ்டம், இங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டு காணல் நின்று பேசிட்டு அப்படியே திரும்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆர்டர்ஸையும் ஒபே பண்ணல. சரியா? அப்ப போலீஸ் அனுமதிச்சாங்க, காவல்துறை செஞ்ச தவறு. இப்ப இந்த லத்தி சார்ஜ் மேட்டர் ஏன் நான் கேட்டேன்னா, யாரோ சொன்னா கூட நம்ம கடந்து போயிடலாம். அந்த போலீஸ் உளவாளியான சவுக்கு சங்கர் இருக்கான்ல, நேரமும் போலீஸ் பத்தியே பேசுவாங்க. சொல்லுங்க. அந்த புரோக்கர் சங்கர் வந்து உட்காந்து பேசுறான், லத்தி சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க, சார்ஜ்னு சொன்னாதான் லத்தி சார்ஜ் பண்ணணும், ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறான். அதை வச்சுக்கிட்டு நம்மள வந்து நீங்களாம் ஏன்டா போலீஸ்க்கு பேசுறீங்க, நீங்களாம் ஏன்டா அரசுக்கு ஒத்து ஊதுறீங்க, நீங்களாம் ஏன்டா திமுகவுக்கு பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்காக தான் உங்களை விளக்க சொன்னேன் இதை. சரியா? அப்ப இதுலதான் அந்த ஸ்டாம்பீடுன்றது ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்டாம்பீடுன்றது எப்படி நடக்கும்னா 2 பேரும் இப்படி நெரிச்சி ஒருத்தன் உயிர் அப்படிலாம் போகாது. இந்த நெருக்கடியில் என்ன ஆகும்னு சொன்னா தள்ளுமுறையில பலகீனமானவன் என்ன பண்ணுவான், இயல்பாகவே கீழே சாய்வான். அப்போ கீழே சாயும் போது கூட்ட நெருக்கடியில் எங்கேயும் அங்கேயும் தள்ளுமுறை மேல மிதிப்பாங்க, கழுத்துல மிதிச்சு, மூக்குல மிதிச்சு, நெஞ்சில மிதிச்சு, வயிற்றுல மிதிச்சு, அந்த உறுப்புல மிதிச்சு, இப்படிதான் என்ன ஆகும்னு சொன்னோம்னா ஒருத்தன் வந்து அப்போ காலில் மிதிப்பட்டு சாகிறது பேர் தான் ஸ்டாம்பீடு, தவிர உடலோட உடல் நெரிச்சு சாகிறது இல்லை. இப்படிதான் நடக்குது. நீங்க யார் அதில் இறந்து போனவங்களுடைய உடல் திறன் எடுத்து பாருங்க. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், உடம்பு அளவுல பலகீனமானவர்கள், இவங்க தான் பெரும்பாலும் 99% இவங்கள தான் இருப்பாங்க. அப்ப இயல்பாக தெரியுது, சோர்வுனால, நீண்ட தண்ணி குடிக்காததுனால, எல்லாத்தினாலையும் அவங்க மயங்கி கீழே விழுந்துருக்கிறாங்க, மயங்கனவங்கள மிதிச்சிருக்காங்க. இதனால விஜய் பார்க்கணுன்றதுக்காக. அப்ப அந்த நாய் பார்க்கறதுக்கு இந்த நாய்கள்
கீழே விழுந்த கிடந்தது கூட தெரியாம குழந்தை வாயில வச்சிருக்காங்க. கண்ணு பிரிங்கி வெளியே வந்துருச்சு, தாடை உடம்பு. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு போய் இந்த நாய்கள் கீழே கிடக்கிறவங்க கூட நீங்க அதை பார்க்க முடியும். உங்களுக்கு விஜய் உள்ள வரும்போதே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டானுங்க. நெரிச்சதுல மயங்கி கீழே விழுந்து நடக்க தொடங்கி கூட அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வெளியா இருக்கு. செருப்பு யார் விட்டா? ஆமா, சதி கோட்பாடு அங்க இருந்து தான் தொடங்குச்சு. அது இலுமினாட்டி கதையை விட மட்டமான கதைகளை சொல்லி செந்தில் பாலாஜி தான் ஆளை விட்டு செருப்பு எரிஞ்சாருன்னாங்கல்ல, வீடியோ தெளிவா வந்துருச்சு. ஆமா, செருப்பு எரிஞ்சிருக்கிறான். செருப்பு மட்டும் இல்ல, வாட்டர் கண்ணு, தேங்காய் துண்டு எல்லாத்தையும் எரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த பையன் செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு கையை ஆட்டி, இங்க பாருங்க ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு கூப்பிடுறான். கவனத்தை ஈர்க்க பார்த்துருக்கிறான். கத்தியும் கூப்பிட முடியாது, ஏன்னா எல்லாரும் தளபதி 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 அப்படின்னு அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டுங்கிறாங்க. அந்த பைத்தியக்காரனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. அவனை பொறுத்தவரையிலும் ஒரே நோக்கம், சாவி கொடுத்த பொம்மையாட்டம், ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் ஆட்டம், ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தா அந்த அறிக்கையை படிச்சு முடிச்சிடணும். அவன் அதுல ஒரு பாட்டு எழுதியிருந்தான் அப்படின்னா அதை அப்படியே பாடிடணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடும் போதே இந்த பக்கம் 3 பேர் சரிஞ்சிட்டான். இல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்துருச்சு. அது 3ஆவதா பேசுறதுதான் பாட்டிலுக்கு 10 ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்குள்ள 25-30 பேர் முடிஞ்சு கதை. அப்பயுமே இது பண்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வராங்க. அதுல நக்கலாம் என்னவா நம்ம கட்சி போட்டு ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க. பைத்தியக்காரன் அட பைத்தியமே தான் தெரியுது. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் பேசுது. அது பாட்டிலுக்கு 10 ரூபாய். கட்சி சார்பாவே செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய். இது டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய். பிளாக்ல டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய்க்கு வித்து இந்த பரதேசி அந்த பரதேசி. என்னடா உங்களுக்கு தகுதி? செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறது எங்களுக்கு தகுதி. உங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அவன் பாட்டில் அடிக்கிறான், நீ டிக்கெட்ல அடிக்கிற. சுரண்டல், மக்கள்கிட்ட இருந்து சுரண்டல். அவன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு சுரண்டான், நீ டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வச்சு சுரண்ட. சொகுசுக்காருக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டாம ஏமாத்துறான் நாயி. நீ செந்தில் பாலாஜியை கை நீட்டி குறை சொல்றதுக்கு என்ன தகுதியை வச்சிருக்கிற? நாங்க பேசலாம். இல்ல செந்தில் பாலாஜியை நீ குறை சொல்லிக்கோ, நீ குறையற்றவன் இல்லங்கிறதா எங்களோட வாதம். நாங்க உன்ன சொன்ன உடனே நீங்க என்ன செந்தில் பாலாஜிக்கு நாங்க எங்கடா செந்தில் பாலாஜிக்கு பேசுறோம்? நாங்க கழுவி ஊத்துறண்டா செந்தில் பாலாஜிய. ஆனா விஜய் குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்றோம். மக்களை சுரண்டவன், ரசிகர் மன்ற டிக்கெட்டுன்னு வித்து 100 ரூபாய் டிக்கெட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வித்தவன், வித்து கொழுத்தது மட்டும் இல்லாம அந்த காசுல தானே சம்பாரிச்சிங்க, அதை கொடுங்க பொறுப்பு தரேன் அப்படின்னு சொன்னவன். இவனுக்கு பேசுறானுங்க. இப்ப இதுலயே நிப்போம், அடுத்து போவோம். இப்ப இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு செய்தி வருது. 1 2 3 ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 5 10 டோல் அதிகமாயிட்டே போகுது. இங்க இருந்து நம்ம காலத்துக்கு போல நமக்கே மனசு பார்த்துருது. என்னடா சொல்றீங்க? 10 15 20 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 இறப்புகள். ஒரு தலைவனுக்கு குறைந்தபட்ச மனசாட்சி. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டாம். இப்படி வீடியோ நம்ம பேசுறோம்லங்க, இந்த மயிறு வீடியோ வெளியிட்டாலும் 3 நாள் கழிச்சு இதை அந்த ராத்திரி வெளியிட வேண்டியதுனே கேட்டா அவர் சென்சிட்டிவானவர், ரொம்ப பலகீனமானவர். ஐயோ ஏண்டா அது சென்சிட்டிவ் மயிரானவன், அந்த இதே பலகீனமானவன் மயிர் புடுங்கிறதுக்கு அரசியல் போறியா நீ? எதுக்குடா அரசியல் உனக்கு? இப்ப நீ இன்னைக்கு நீ ஓடிட்ட, நாளைக்கு நீ முதலமைச்சர் ஆகிட்டா பைடா ஆக மாட்டேன். உனக்கு போடுறது நீ இவன் அடி வாங்குற அடியோட இனி ஒரு 100 வருஷத்துக்கு சினிமாவில் எவனும் அரசியல் வர மாட்டான். முதலமைச்சர் ஆகிட்டே வைடா. நாளைக்கு ஏதாவது தமிழ்நாடு ஒரு பிரச்சனைனா இந்த நாய் மாநிலத்தை விட்டு மாநிலம் ஓடுமா ஓடாதா? கரூரட்டு ஓடி வந்த நாய் மாநிலத்தை விட்டு மாநிலம் ஓடுமா ஓடாதா? அப்ப இவனை நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க? நான் தளபதி டிவிக்கு அது இதுன்னு டேய் நீ போகல, மாநிலத்துல பொறுப்பாளர்கள் போகல, உன் கட்சிக்காரன் போகல, அது கரூர் மாவட்ட ஆபீஸை முடிப்பட்டு ஓடிட்டானுங்க. கட்சியினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கலந்து போறானுங்க. அட முண்டங்களா, தமிழ்நாட்டினுடைய சாவக்கெடுந்த நாய்கள். இவெல்லாம் அரசியல் முறையில் ஏவா இருந்தது? பேசுறதுக்கு அவ்வளவு ஆத்திரங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில இன்னைக்கு மொத்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம இது மூலம் கேட்டுக்கிறது என்னன்னா, இனி ஒரு கூட்டம் கொடுத்து அனுமதியை கொடுக்க கூடாது இவனுக்கு. அப்படி எங்கேயாவது நடத்துறோம் அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைங்களை, உங்க வீட்டு குழந்தைங்களை, உங்க வீட்டுல பெண்களை, உங்க வீட்டு ஆட்களை அனுப்புனீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, வாக்குறுதி போட்டு அனுப்புங்க. ஏற்கனவே இதை சொல்லியும் கேட்காம தானே போனாங்க. இதுல இன்னொரு மக்கள் மேலதானே குறை இருக்கு. இதை அவன் கேட்கறான் பாருங்க. அது எப்படி கரூர்ல மட்டும் நடக்கும் அப்படின்னு? டேய், இது திருச்சியில நடந்திருக்க வேண்டியது, நாமக்கல்ல நடந்திருக்க வேண்டியது, நல்வாய்ப்பாவே நடக்கல. எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க தெரியுமா அந்த கூட்டத்துல எல்லாம்? அதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா?
விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு போகும்போது 2 பேர் சாலை விபத்துல இறந்து போனாங்க. மதுரை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி பேனர் கட்ட போய் ஒரு பையன் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்தான். அந்த மதுரை மாநாட்டுல 400 பேருக்கும் குறையாம மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இது ஏதாவது ஒண்ணு தெரியுமா விஜய்? தெரிஞ்சிருந்தா கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேவலமா ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்களா? கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசுனீங்கல்ல, அங்கேயே 40 பேர் மயக்கம். எனக்கு என்ன ஆத்திரம்னா இவன் மேல கேஸ் போட்டுருவோம். கண்டிப்பா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. நான் பேச முடியல. அண்ணன் சீமான் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி நடத்துவாரு. 10 மணி வரைக்கும் அனுமதி தருவாங்க. 10:01 வரைக்கும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், வழக்கு. அண்ணன் மேல வழக்கு, மாவட்ட செயலாளர் மேல வழக்கு, பேசின அத்தனை பேர் மேலே வழக்கு, யாரெல்லாம் போட முடியும் எல்லாத்தையும் போடுவாங்க. அக்யூஸ்ட் நம்பர் 1 அண்ணன் சீமானை சேர்ப்பாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட்டத்தில் பேசுனதுக்காக அண்ணன் சீமான் மேல ஏன் போடுறாங்க அப்படின்னா 41 உயிர் போயிருக்குது. இந்த பரதேசி 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறான். இத்தனை பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவே கண்டிராது இவ்வளவு பெரிய ஒரு துயரச்சமும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் நடந்திருக்குது. இந்த நாய் ஏங்க எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ஆதவர்ஜனம் ஏங்க சேர்க்கல, இதற்கு வியூகம் கொடுத்த ஜானகிசம் ஏங்க சேர்க்கல, கரூர் மாவட்ட செயலாளர் ஏவனா போட்டிருக்காங்க. இந்த நாயை ஏவனா சேர்த்துக்க வேண்டாமா? சரி, இப்ப ஆதவர்ஜனம் மேல அந்த ட்வீட் போட்டிருக்கா எக்ஸ்ட்ராத்துல அந்த பதிவு போட்டதுக்காக வழக்கு களத்தை தூடுறாங்க. 41 உயிர் போயிடுச்சுடா, அதுக்கே வழக்கு போடல. அப்படி ஆதவர்ஜனாக்கும் திமுக என்ன டீலிங் நம்ம இதை கேட்போம்ல. நம்ம சொல்றாங்க வக்காலத்து இப்ப நான் கேட்கறேன்டா, ஆதவர்ஜனாக்கும் திமுக என்னடா டீலிங்? விஜய்க்கும் திமுக என்ன டீலிங்? ஏன் போடல? ஏன்னா நீங்க 550 கோடி அந்த இதுல வாங்கினீங்களே மார்டின் எலக்ட்ரல் பாண்ட்ல, அது தடுக்குதா? அது 24 தேர்தலுக்கு முன்னாடி 24 தேர்தல் இருந்து இப்ப 25க்குள்ள எவ்வளவு வாங்கியிருக்கானுங்களோ 26 தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்குவானுங்களோ தெரியாது. அப்ப புதுசா டீலிங் போட்டுருக்கீங்களா? வாங்கின காசுக்காக மருமக மேல வழக்கு போடாம கைது பண்ண விசுவாசமா இருக்கீங்களா? மாமனாருக்கு வாங்கினதுக்காக மருமக விசுவாசமா இருக்கு. இந்த கேள்வி கேட்கறோம்ல, இந்த கேள்வி நம்ம கேட்கறோம்ல. இதெல்லாம் கேட்டிருக்க வேண்டியவங்க செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாரு. அது ரொம்ப அப்படியே மேலட்ட அளவுல ஏன் மற்ற இடத்துல நடக்காதது கரூர்ல நடந்துச்சுன்னு கேட்கிறவரு, இதெல்லாம் பண்ணாங்க, எங்க கிட்ட இந்த காட்சிகள்லாம் இருக்கு, இந்த சாட்சிகள்லாம் இருக்கு, இதுதான் செஞ்சாங்கன்னு நம்ம கேட்கிற கேள்வி உட்பட எல்லா கேள்வியும் அவர் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவன் தலைவன். இந்த மயிலாடி சொல்றான்ல, சதி நடந்துச்சு சொல்றான்ல, என்ன சதி நடந்துச்சு, யாரு செஞ்சா, அது எப்படி செஞ்சாங்க, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு? இவ்வளவுதானே வண்டியை சுத்தி இருக்கிற கேமரா இருக்குல்ல, இது வரைக்கும் ஒப்படைக்கல. சொல்றாங்க 1000 பேர் உள்ள வந்தாங்க, கத்தி வச்சு இதெல்லாம் இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசலாம்ல, அந்த இடம் அந்த கூட்டம் 100% சர்வேலன்ஸ்ல இருந்த ஒரு இடம். ட்ரோன் பறக்குது, அத்தனை வீடியோ, ஒவ்வொரு வீடியோ மீடியா உட்பட அத்தனை இருக்குது. அது போக யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அது போக அவங்க கட்சிக்காரங்க அத்தனை பேரும் போன்ல ஆன் பண்ணி நிக்கிறாங்க. இவ்வளவு சர்வேலன்ஸுக்கு மத்தியில 1000 பேர் நுழைஞ்சு கத்தி வச்சு கிழிச்சாங்களா, பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, துண்டை போட்டு இருக்கிறாங்களா? என்னடா பூச்சாண்டி கதை, என்னடா நீங்க முல்லா கதை பீர்பால் கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மறுக்க கூட இல்ல, நீ காட்டுன்னு தான் கேட்கறோம். அதான் நம்ம கேட்கிறோம். நான் இல்லனே மறுக்கிறேன், சரி அப்படியே ஆமனே வச்சுக்கிறோம். அதான் வாயிலே வர சொல்றா மானகிட்ட நாய தூக்கி போடுற கோட்ல. சொல்ல வேண்டியது விஜய், குஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன், அருண்ராஜ், இவங்கெல்லாம் சொல்லணும். அபிஷியல் யாருமே வாயை திறக்கல, சும்மா வர்ச்சுவல் வாரியர்ஸ் உட்கார்ந்து அளந்து விட்டு இருக்காங்க. அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும், அதனால சொல்ல மாட்டாங்க. இவனுங்க சொல்லிட்டு 24 பேர் இப்ப வழக்கு வாங்கியிருக்காங்க. ஆமா, இது தேவையா? உள்ள போயிருக்குது. சரியா? இப்ப நான் கேட்கிறேன், 3 நாள் கழிச்சு 2 நாள் வீட்டுல தூங்கி போட்டு குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் பட்டணப்பாக்கம் போயிட்டு அங்க ரிஹர்சல் பார்த்து வீடியோ எடுத்து போடுறோம்ல, அந்த வீடியோல இதுக்கு நாங்க பொறுப்பு இருக்கிறோம், மன்னிச்சிருங்க, அந்த வருத்தம் தெரிவிக்கிறோம். மன்னிப்பு கூட வேணாம், வருத்தம் தெரிவிக்கிறோம். ஏன்னா இது நான் எங்களுடைய இழப்பா நாங்க பாக்குறோம். இது ஒரு வார்த்தை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற தன்மை இல்ல. மயிருக்கார உனக்கு அரசியல், மயிருக்கு அரசியல். அத கூட தன்னுடைய பொலிட்டிக்கல் மைலேஜா எப்படி மாத்த முடியுமோ அதை கால்குலேட் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு. இறந்து போன உயிர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. கரூர்ல மட்டும் நடக்குது, கரூர்ல மட்டும் தான் நடந்துச்சா வெண்ண? இப்போ ஒரே ஒரு தான் அது வீடியோ வெளியிடுறல, அந்த வீடியோல இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், இதுக்கு நாங்கள் உலக பொறுப்பில் இருக்கிறோம், அவங்களோட துணை இருக்கோம், எங்களுடைய தோழர்கள் இங்கே போவாங்க, அவங்க வேண்டிய உதவி செய்ய இப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையில நீ மனுஷன், நீ என்ன பேசுற? பஞ்சுரையா பேசுறாங்க. இதுதான் சொல்றேன், இவன் சேடிஸ்ட் சைக்கோ. முன்ன விட எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் எழுதுற இந்த ஆத்திரம்லாம் ஆக மாட்டேன், ரொம்ப கூலா இருப்பேன் நான்.
ஆனா எனக்கு பார்த்துட்டு ரத்தம் ஒதுக்கிட்டு யாரா நீலாம் இப்படிலாம் ஒருத்தர் இருக்கவே முடியாதுங்க. நீ கட்சி தலைவனாகவோ இல்ல நீ ஒரு நடிகனாகவோ இல்ல நீ வந்து ஒரு கட்சி வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புலையோ இதெல்லாம் கூட உனக்கு தகுதி இல்லாதவங்க இல்லை. நீ மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாத குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்க இப்படி பேச முடியுமாங்க? அப்ப அதுக்கு கூட தகுதி இல்லாத பையன் அந்த பையன். இவனெல்லாம் ஓட அரசியல் விட்டு வரட்டே அடிக்கும். ஒருத்தனாவது உங்ககிட்ட வந்து சொன்னாடா திமுக அதெல்லாம் செய்யாது. நம்ம ஏன்னா திமுகவே எப்படிப்பட்ட கட்சி தான். இன்னைக்கு என்ன சொல்றானுங்க, ஒரு ரசிகன் அதாவது ஒரு சினிமாக்காரன் பின்னாடி இப்படி போறாங்கன்னு திமுக காரன் பேசுறான். நீ பேசலாமாடா? நீ இதுக்கு காரணம் நீங்க தானடா. பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய திமுக தானே. ஏன் இத்தனை ஆண்டுகள் இந்த ரசிக மனப்பான்மையை வளர்த்து விட்டது நீங்க தானே. அதை வச்சு காசு பார்த்தவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ் இதை வச்சு இதை பட்ட கட்டோட்டுக்கு பால் ஊத்துறது, பறவைக்காவடி எடுக்கிறது, மண்சோறு திங்கிறது எடுத்துருக்க வேண்டியதானே. அரசுல இருக்கீங்களா, இனிமேல் பால் ஊத்தக்கூடாது, 4 மணி ஷோ கிடையாது, செய்ய வேண்டியதானே. ரசிகர் படத்தை கலைக்க வேண்டியதானே. அதுதானே அத்தனைக்கும் மூல காரணமே. இன்னைக்கு பாக்குறோம் இவ்வளவு பிரச்சனை. இது எப்போது கொண்டு வந்தாங்க? எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வந்தாங்க. திமுகக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அடிப்படை காரணமே ஆதாயம். அவ்வளவுதான். இவங்க அரசியல் இது பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க தான் படிக்க வச்சோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு வாரத்துல சைனா வரைக்கும் நியூஸ் ஆயிடுச்சு. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல கல்வியாளர்கள் இருந்தாங்களா? வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், அன்னைக்கு மாரி செல்வராஜ், தியாகராஜா குமார் ராஜா, அப்புறம் அந்த ஜெய்பி படம் எடுத்தாரு அந்த இயக்குனர். ஆமா ஆமா ஆமா. அத்தனை பேர் சினிமாக்காரன். ஐஏஎஸ் படிச்சவன், கல்வியாளர், ஆசிரியர், மயில்சாமி, அண்ணாதுரை, சிவன் கூப்பிட்டு இருக்கலாம். அரசு பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம். முதலமைச்சருக்கு பக்கத்துல சிவகார்த்திகேயன். விளங்குமா நாடு? விளங்குமான்னு கேட்கிறேன். அதுதான் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏன் நீ ஒரு இவரை கூட முடியாதா? நம்ம தலைமைச் செயலாளர் இருந்தாரு இறையன்பு கூட முடியாதா? பிரின்ஸ் கஜேந்திர பாபு வாழ்நாள் முழுக்க கல்வி மாணவர்களே பேசுறாரு. உங்க திட்டத்துல இருந்தாரு ஜவஹர் நேசன் கூட முடியாதா? கல்வி ஊத்திருப்பாரு. ஆனா எத்தனை கல்வியாளர்கள் தமிழ்நாட்டுல கல்விக்கு பேசுறதுக்கான ஆள் இல்ல. அப்ப நீயே கூத்தாடி மேல கூட்டதான் நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்படி என்ன பேசுறீங்க? இது அடிப்படை காரணம். இத உண்மையிலே இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையை வளர்த்தெடுத்தது இந்த திராவிட கட்சிகள், குறிப்பா திமுக. ஏன்னா திமுக தான் சினிமாவை வச்சு அதிகமா அறுவடை செஞ்சது. சினிமால இருந்து தலைவர்களை வேணா அதிமுக உருவாக்கி அது குளிர் காஞ்சிருக்கலாம். ஆனா பெரிய அளவுக்கு சினிமாக்காரங்களை வந்து ஒரு நெட்வொர்க் பண்ணி தனக்கு சாதகமா மட்டுமே இயங்க வைக்கிறது, தாங்க கூட்டம் போட்டா கூட வந்து நிக்க வைக்கிறது, இதெல்லாம் திமுக தான். 2006ல இருந்து 11 நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 2021ல இருந்து நடக்கிறதையும் பார்க்குறோம். அதனால இதுக்கு அடிப்படை காரணம் திமுக மற்றும் இந்த திராவிட கட்சிகள் எல்லாரையும் சொல்லலாம். இந்த கேவலத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி இது வந்து ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போறாங்க அப்படின்னா வச்சது அந்த மனநிலையை 55 ஆண்டுகள் ஆண்ட பிறகு உருவாக்கி வச்சது நீங்க தானடா. நீங்க படிக்க வச்சோம்னு சொல்றீங்களே, நீங்க படிக்க வச்ச படிச்சவன் செய்யற வேலையா இது? இத்தனை இளைஞர்களும் படிச்சவங்க தான். விஜய பார்க்க போய் செத்தவங்க எல்லாருமே படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. படிச்சவன், பகுத்தறிவு உள்ளவன், ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு இல்லாம இப்படி செத்து போவானா? பகுத்தறிவு உள்ளவன்லாம் நீ சொல்லாது. அது இருந்தா ஏன் இதெல்லாம் செய்யறான்? கரெக்ட். திராவிடம் பேசுற இறுதியா நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் விஜய் பார்வைக்கு போகுமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் பெரும்பாலும் விஜய்க்கு தானே நேரா பார்த்து விஜய் அப்படின்னு பேசி. சரி, ஓகே. குறைஞ்சபட்சம் விஜய் ரசிகர்கள் யாராச்சும் ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நாம எல்லாரும் சொல்ற முதன்மையான குற்றச்சாட்டு என்ன? விஜய் தாமதமா வந்துட்டாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்படிங்கிறோம். அவர் நினைச்சிருந்தாருன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து நின்று இருக்க முடியும். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, கரூர்ல கூட்டம் முடிஞ்ச உடனே 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ புறப்படுறாரு. 8 மணிக்கு முன்னாடியே கிளம்பிடுறாரு. சரியா 2 மணி நேரத்துல திருச்சி ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டார். இதே திருச்சி ஏர்போர்ட்ல இருந்துதான் காலையில நாமக்கல்லுக்கு வந்தாரு. 6 மணி நேரம் ஆச்சு. 8:45 வர வேண்டியவர் 2 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கே வந்தாரு. ஏன்? அந்த பஸ்ஸில் ஏறி ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லியும் ரோட் ஷோ நடத்தி வர வழியெல்லாம் கூட்டம் கூட்டி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி இவருக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாம் வயலன்ஸ் பண்ணதுனால லேட்டாக வந்தார். ஆனால் திரும்பி போகும்போது காதோட காது வச்சா மாதிரி சத்தமே இல்லாமல் 2 மணி நேரத்தில் ஷார்ப்பாக போய் ஃப்ளைட் டைமுக்கு திருச்சி ஏர்போர்ட்டை டச் பண்ணாரு. எப்படி முடிஞ்சது? அப்படி மூடிக்கிட்டு ஊர் உலகத்துக்கு தெரியாம கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வர முடியும்ல. ஏன் வர்றது இல்ல? ஏன்னா கூட்டம் என் கெத்து என்னன்னு காட்டு, மயிர் என்னன்னு காட்டுறதுக்கான 41 உயிர் போயிருச்சு மண்டங்கட்டி.
இது காலையிலயும் நீங்க பார்க்கலாம், இரவுக்கு சொன்ன மாதிரியே காலையில நான் ஒரு காட்சியை பார்த்தேன், எனக்கு அப்பவே தோணுச்சு. ஏதாவது பார்க்குற காட்சியில என்னன்னா, விஜய் இந்த பிரைவேட் ஜெட்ல போய் இறங்குறாரா, இறங்குன இடத்துல இருந்து கார்ல போறாரு. கார்ல போகும்போது கொஞ்சம் வண்டிகள் வருது, பெரிய கூட்டம்லாம் இல்லை, அவங்க பாட்டு வேகமா போறாங்க. எங்க போறாங்கன்னா பஸ்ஸை ஒரு கிராமத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பஸ் நிறுத்தின இடம் அதை சுத்தி எல்லாம் கூட்டமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, அப்படியே காலியா இருக்கு. ஆனா அது வந்து கேமராலாம் இருக்காங்க, அதை காட்டுறாங்க. விஜய் அங்க வர்றாரு, அந்த வண்டியில ஏறுறாரு, உடனே அந்த பஸ் கிளம்புது. அந்த பஸ் கிளம்பி மெயின் ரோடு வந்த பிறகுதான் இந்த கூட்டமா அவர் கூடவே வர்றது தொடங்குது. அப்ப உங்களால கார்ல திருச்சியிலேருந்து அந்த பஸ் வச்சிருந்த கிராமம் வரைக்கும் வேகமா போக முடியுது. பஸ் இருக்கிற இடத்துல யாருமே வராம பாத்துக்க முடியுது. அப்ப பஸ் போற வழியும் அந்த மாதிரி பாத்துக்க முடியணும் தானே. நீங்க நினைச்சா செய்யலாம், ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா செயற்கையா உருவாக்குறாங்க. தலைவர் வண்டி வருது, எல்லாம் பின்தொடருங்க அப்படின்னு. சரி, ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து பேச்சு வந்து பலம் கிடையாது. இந்த ஆள் உளறி தொலைறான். சரி, பார்த்தே உளர்ந்ததெல்லாம் நாமக்கெல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தோம். என்னடான்னா இந்த மீடியா சென்சேஷன், வீட்டை விட்டு கிளம்ப போகிறார், வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், கார்ல ஏறி விட்டார், கார் வெளியே வந்துருச்சு, ஏர்போர்ட்டை அடைந்தார், வண்டியில ஏறினார், திருச்சியில இறங்கினார். இந்த லைவ் கமெண்ட்ரி இருக்குதுல மீடியாஸ் கொடுக்கறது, இதனாலதான் அந்த ஆள் என்ன பண்றான் அப்படின்னா தாமதமா இதெல்லாம் இழுத்து 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 வர்றான், பேசுறான், போறான் அப்படின்னா 2 மணி நேரம் நிகழ்வு அது முடிஞ்சு போயிடும். அதோட அன்னைக்கு சாப்டர் க்ளோஸ். இது 8 மணி நேரம் இழுத்துன்னா 8 மணி நேரம் மீடியால சென்சேஷன் இந்த ஆள் தான் பிரேக்கிங்ல இருந்துகிட்டே இருப்பான். அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா பேச்சு 10 நிமிஷம், இதுக்கான இந்த பின்னாடி இந்த ரன்னிங் கமெண்ட்ரி லைவ் கமெண்ட்ரி வந்து 7 மணி நேரம் இப்படி ஓட்டுறது. இதுதான் இதுக்கு அடிப்படை. அதனால இனிமேலும் இந்த மாதிரி, அதாவது இது நடந்திருக்கவே கூடாது, நடந்துருச்சு. இனிமேலாவது இது நடக்காம இருக்கிறதுக்கு விஜய் அவரை திருத்திக்கணும், அவர் கட்சிக்காரங்க இதுல கத்துக்கணும். வாய்ப்பே இல்லை. இது இல்லைன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது அரசு நிறுத்தம். அரசு அனுமதி எங்க கொடுக்க கூடாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையா கேட்குறேன். ஒரு ரோடு இருக்கு, அங்க வராங்க, இவங்க கூட்டம் நடக்க போகுதுன்னா கடைக்காரெல்லாம் மூடிட்டு ஓடிடுறான். மூடிட்டு ஓடினாலும் அவன் கடை, ஸ்லாபு, போர்டு கீடு எல்லாத்தையும் பிச்சு தொங்கி காலி பண்ணிடுறான். ஒண்ணுமே இல்லை. இதை எப்படி ஏத்துக்க முடியுது? இது திருச்சியில நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நடந்த எங்க அரியலூர்ல நடந்திருக்கு, தாண்டி போன பெரம்பலூர்ல நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர், நாமக்கல், கரூர், எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தனோட உழைப்புடாது. அதை எப்படி நம்ம அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து யாரோ கூட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு வந்தது வந்து எவனோ ஒருத்தன் கூரையை எப்படி பிச்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவனோ ஒருத்தன் வீட்டு கூட, நீங்க அதெல்லாம் கூட தாண்டி அவன் ஏன் பிச்சுக்கிட்டு வந்தான்னா அவன் வந்து அன்ரூலி கிரௌடு, அதனால பிச்சுக்கிட்டான், உயிரை காப்பாத்திக்க பிச்சுக்கிட்டான். மற்ற இடங்களை பத்தி எனக்கு தெரியல. கரூர்ல கூரையை பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது உயிர் காப்பாத்திக்க. பார்த்தனா அங்கன்னு ஓடி வந்து அந்த ஸ்லாப்ல இப்படி உழுவானுங்க பார்த்தனா. அதுக்கு காரணம் என்னன்னா அவனுங்களுக்கு முடியல, அதனால எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும்னு வரான். அப்ப அவன் எத்தனை பேரை மிதிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்தான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு காப்பாத்திக்க வரான். இது எப்படி சரியான மனநிலை? இப்படியே பல கூட்டங்கள் நடத்திட்டீங்க, மற்ற இடத்துல நடக்காதது கரூர்ல நடந்துருச்சு. ஒரு தள்ளுவண்டி கடனை அதோட டயரு அப்படியே நசுங்கி போயிருக்கு. அந்த வண்டி மேலே மட்டும் குறைஞ்சது ஒரு 50-60 பேர் ஏறி நின்று இருப்பாங்க. ஒரு தள்ளுவண்டி கடை நடத்துகிறவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம்டா பார்த்துருவான். அவன் வருமானத்தில் மண்ணள்ளி போட்டு வந்துருக்கிறீங்களே, விளங்குவீங்களா? இந்த நஷ்ட ஈடுக்கெல்லாம் யாரா ஈடு கட்டுவாங்க? விஜய் கொடுப்பாரா? அவன் தான்டா உழைக்கணும். ஒரு சைன் போர்டு எவ்வளோ விலைன்னு தெரியுமா? ஒரு பேசிக் சைன் போர்டு வைக்கணும்னாலும் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2000-5000 ஆகும். 2000-5000 அனாவசியமா உடைச்சிட்டு போட்டு வரீங்க. பேரோட வீட்டை நாசம் பண்ணிட்டு வரீங்க. இது எல்லாம் பண்ண பிறகு இப்ப உட்காந்து சிலர் பேசுறாங்க. ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்த மணியெல்லாம், பத்திரிகையாளர் மணியெல்லாம் வந்து விஜய் வந்து அன்ஃபிட்டு, இவங்க வந்து தொடை தெரியப்பட வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கூடவே என்ன சொல்றாரு, இன்னும் இவ்வளவு நடந்த பிறகு கூட அவருக்கான சப்போர்ட் கொஞ்சம் கூட மாறல. நான் எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா, நானே பேசினேன், ஒரு 25 பேர்கிட்ட பேசினேன், 50 பேர்கிட்ட கூட நீங்க பேசிக்கோங்க. 50 பேர்கிட்ட நீங்க பேசி கேட்கிற கருத்து தான் மொத்த தமிழ்நாட்டோட கருத்தா? இன்னுமே இந்த கருத்து உருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு இது விளங்கவே இல்லை. அதுக்கு பதில் சொல்லட்டுமா? 50 பேர் இல்ல, 5 கோடி பேர் கூட விஜய் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லட்டும். ஊர்ல எல்லாரும் அம்மனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் அம்மனமா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் நாகரிகம் உள்ளவன், நான் சட்டை போட்டுட்டேன், எனக்கு தெரியும். அவ்வளோக்கெல்லாம் இல்லை தம்பி. நான் அதான் சொல்றேன், நீங்க இதை கரூரை வந்து ஒரு சாம்பிளா எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இதை பார்ப்போமே. கரூர் ஒரு சாம்பிள். இப்ப தம்பி சொன்னது போல கரூர்ல செத்தவங்கள்லேயே ஈரோட்ல இருந்து வந்தவங்களா இருக்காங்க. அப்போ மற்ற ஊர்கள்ல இருந்து வராங்க.
விஜய் வரும்போது அவர் கூடவே ஒரு 15 வண்டியாவது குறைஞ்சது வருது. அப்ப அதுல இருந்து வரவங்களே ஒரு 500 பேர் வச்சுக்கோங்க கணக்கு. 500 பேர் இல்ல, நீங்க அது 200 பேர் 300 பேர் எது வேணா வச்சுக்கோங்க. விஜய் வராருன்னா சுத்தி இருக்கிற அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு 500 பேர் கட்டாயம் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க லோக்கல்ல ஆள் கூப்பிட்டுருக்காங்க, நாமக்கல்ல இருந்து வந்தாங்க, வேற இடத்துல இருந்து வந்தாங்க. எல்லாரும் வந்து எவ்வளவு பேர்? மொத்தம் 27,000 பேர். இதுதான் அங்க அரசு காவல்துறை சொல்றது. 27,000 பேர்ல நான் அதிக அளவு 2,000 பேர் கூட வச்சுக்கிறேன். வெளியில இருந்து வந்தவங்க, இவர் கூட வந்தவங்க எல்லாரும் 2,000 பேர் அதிக அளவு வச்சுட்டு எடுத்துட்டா 25,000 பேர். கரூர் மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். கரூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் குறைஞ்சது அந்த மாவட்டத்தில் 4 தொகுதி. இப்போ 4 தொகுதி சேர்த்து 25,000னா இந்த 25,000 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. சரியா? பெரிய அளவுக்கு அவர், ஏன்னா இவர் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி கிடையாது, பேச்சை கேட்க எல்லாரும் வரமாட்டாங்க, ஆனால் வாக்கு செலுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை எப்படியாவது பார்த்துடணும்னு நினைப்பாங்க. வாக்கு செலுத்துறவங்க எல்லாருமே இவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்துடணும்னு நினைப்பாங்க. அவள் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த 4 தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்க 25,000 பேர் அவங்க வாக்கு செலுத்த போகிறாங்க. 25,000த்தை 4ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ? அது எப்படிங்க வரும்? 6,500 கூட இல்லை. அது எப்படிங்க நீங்க 25 விழுக்காடு வாங்குவாரு? கொஞ்சம் கூட சப்போர்ட் குறையல, பயங்கரமா இருக்கு அவருக்கு சப்போர்ட். அரசு பயப்படுது, அரசு பயப்படுங்க, அது தொடர்நடிங்க அரசு, அது அப்படிதான் பயப்படும், அது சிக்கல் இல்லை. ஆனா நீங்க சொல்லும் போது இந்த 25,000த்தை தாண்டி எத்தனை இடத்துல வந்துச்சு? திருவாரூர்ல இதோட அதிகம் வந்துச்சா? நாகப்பட்டினத்துல இதோட அதிகம் வந்துச்சா? திருச்சியில இதோட அதிகம் வந்துச்சா? நாமக்கல்ல இதோட அதிகம் வந்துச்சா? சொல்லுங்க, டேட்டா வச்சுட்டு பேசணும்ல. சும்மா போற போக்குல நான் 20 பேர்கிட்ட கேட்டேன், அந்த 20 பேர் ஆதரிச்சிட்டாங்க. அதுதான் தமிழ்நாடே. அந்த 20 பேர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இது என்ன லாஜிக்கு உங்க எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன கேக்குறேன், நீங்க 50 பேர் கூட பேசுங்க, உங்க சர்க்கிள். நான் இதுல பாக்குறேன் தம்பி, நீங்க மட்டும் சோசியல் மீடியால எலெக்ஷன் வச்சா இன்னைக்கு மாறி இருக்கு. முன்னாடி நாம் தமிழர் தான் வெல்லும். அப்ப நம்ம பாக்குற ஃபீடு ஃபுல்லா நம்ம நாம் தமிழர் சார்ந்து இருக்கிறதுனால நாம் தமிழர் சார்ந்த கருத்தை காட்டும். அதனால நாம் தமிழர் தான் மீடியாவே, சோசியல் மீடியாவே இன்னைக்கு ரூல் பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்லிட முடியுமா? இது நீங்க பார்க்குற உலகம் தான் உலகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருமே உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. அப்ப என்ன இருக்கோ என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்புன்னு சொல்லி பழகுங்க சார். சும்மா எதையாவது போற போக்குல அடிச்சு விடுறாங்க இவங்க. அடிச்சு விடுறது எடுத்துட்டு 2 நாளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, மணியே சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த மணி தாண்டா விஜய் டோட்டலி அன்ஃபிட்னு பேசியிருக்காரு. அறிவு கேட்டவங்களா இவனுங்களை தற்கொலைன்னு சொன்னா வேற கோவம். அப்படிதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கடைசியில பிஜேபி கால போய் வந்துட்டானுங்க. அவ்வளவுதான், பிஜேபி இங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஆதவர்ஜுனா பரதேசி டெல்லிக்கு பறந்து இருக்குது. நம்ம இதை சொல்லிக்கிறேன்னா விஜய், ஆதவர்ஜுனா, ஜானகிசாமி 3 பேர் இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும், அவங்களுக்கு மேல கேஸ் போடணும், அவங்களுக்கு போட்டுக்கு இழுக்கணும். ஒண்ணு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைத்தே ஆகணும். இதுக்கு மேல இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா இவங்க ஜனநாயகமே மறுக்க முடியாது. நீ நடத்துறனா திடலுக்கு போ, திடலுக்கு போய் நீ நடத்தி, ஊருக்கு வெளியில காலி மைதானம் திடல் எங்கேயாவது நடத்திக்க. ரோட்ல நடத்துறது, பொது இடத்துல நடத்துறதுக்கு இந்த பரதேசிக்கு அனுமதி கொடுக்க கூடாது. கொடுத்தோம்னா அடுத்த இதுக்கு பிரச்சனை விஜய் கிடையாது, அரசு தான். ஏன்னா விஜய் எங்க நடத்தினாலும் அவரை பார்க்கணும்னு வருவான் அந்த இடத்துக்கு. அதனால அது பெரிய பிரச்சனை இல்லை. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா வெளியில நடத்திக்கோங்க, ஊருக்குள்ளேயே இந்த கும்பல் வராம பாத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு திமுக ஒரே ஒரு நல்லதா ஏதாவது இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து விஜயை சப்போர்ட் பண்றீங்கல்ல, விஜயோட ரசிகர்களாகட்டும், இல்லை இப்போ அதிமுக பக்கம் போயிட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பவர்களாகட்டும், விஜயோட ரசிகர்களாகட்டும், விஜயோட புது ஆதரவாளர்களாகட்டும், எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இப்படி விஜயை காப்பாத்துறது மூலமா என்ன தெரியுமா பண்றீங்க? அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நடந்த விஷயத்த நார்மலைஸ் பண்றீங்க. நாளைக்கு அவர் வெளியே வந்து இதே தப்பை பண்ணுவார், அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வேளை விஜயை காப்பாத்துறன்ற நோக்கத்துல அவர் எதுவுமே பண்ணல, அவர் மேல எந்த தப்புமே இல்லை, அவரு நல்லவர், திமுக தான் எல்லாத்தையும் செஞ்சதுன்னு திரும்ப திரும்ப ஒரு பொய்ய மக்கள் மத்தியில பதிய வச்சீங்கன்னா இது நார்மலைஸ் ஆயிரும். திமுக செஞ்சதுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. இவ்வளவு நாளா அந்த செருப்பு கல்லை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதுவும் உடஞ்சு போச்சு. இப்ப வேற எதையாச்சும் கொண்டு வாங்க, அந்த கத்தி யார் வச்சிருந்தாங்கன்றதையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, பாத்துடலாம். சரியா? அந்த வண்டியை சுத்தி இருந்த கேமரா, அதுல பதிவான காட்சிகளை ஒப்படைங்க, பப்ளிக்ல வெளியிடுங்க. பாருங்க, நீங்க பாதிக்கப்பட்ட தரப்புனா நீங்க தானே வெளியிடணும். நீங்க பாருங்க அதுக்கு என்ன பதில் வரும்ன்றதை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சரஸ்வதி பூஜைக்கு, ஆயுத பூஜைக்கு வண்டியை கழுவணும், கேமரா டேமேஜ் ஆயிருச்சு, ஃபுட்டேஜ் அழிஞ்சிருச்சு, முடிஞ்சு போங்க. பார்ப்போம், காத்திருப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வருங்காலத்துல
என்ன நடந்துச்சுங்கிறது அம்பலப்பட தான் போகுது. எப்படியும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க அம்பலப்பட. இந்த ஓடுகாலி கட்சியை ஓட விரட்டி அடிங்க. ஓடுகாலி கட்சி, ஓடுகாலி தலைவன், ஓடுகாலி பொறுப்பாளர்கள். அதனால களத்துல யார் நிற்கிறோம், யாரை எதிர்க்கிறோம் எல்லாம் தொடர்ச்சியா செயல்பாடுகள்ல தெரிய வரும். அப்போ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.